ஒரு ரியாக்ஷன் விஷாலை காலி பண்ணிட்டியே யோகி பாபுவிடம் ஃபன் செய்த தளபதி விஜய். கோலிவுட்டோட காமெடி நடிகர்கள்ல யோகி பாபு இப்போ உச்சத்துல இருக்காரு. நகைச்சுவை நடிகராக மட்டுமில்லாம கதையோட நாயகனாகவும் நடிக்கும் அவர் இதுவரைக்கும் 300 படங்கள்ல நடிச்சிருக்காரு. சமீபத்துல தன்னோட 300வது படம் தொடர்பான அறிவிப்பு வந்தது. இந்த நிலைமையில விஷாலை பார்த்து அவர் கொடுத்த ரியாக்ஷன் பற்றி விஜய் போன் செய்து கலாய்த்த சம்பவத்தை அவரே மேடை ஒன்றில் பகிர்ந்திருக்காரு. சின்ன திரையில் தோன்றி பிறகு வெள்ளி திரைக்கும் வந்தவர் யோகி பாபு. சின்ன சின்ன வேடங்கள்ல நடிச்சிட்டு இருந்த அவருக்கு வரிசையா வாய்ப்புகள் கிடைத்ததை அடுத்து அதனை பயன்படுத்தி சரசரன்னு மேல வந்தாரு. ரஜினி, அஜித், விஜய், சூர்யா அப்படின்னு பல முன்னணி நடிகர்களோட படத்துல காமெடி செய்த அவருக்கு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. நிச்சயமா அவர் படத்துல நடிச்சா அதன் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற நிலைமையும் இருக்கு. காமெடி நடிகராக நடித்து வந்த அவர் கோலமாவு கோகிலா படத்துல கதையோட நாயகனா நடிச்சாரு. அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆச்சு. அந்த வெற்றிக்கு பிறகு அதே மாதிரி நடிக்கிறதுல கவனம் செலுத்திய அவரு மடோன் அஸ்வின் இயக்கத்துல மண்டேலா படத்திலையும் நடிச்சாரு. அந்த படமும் மெகா ஹிட் ஆகி தேசிய விருதையும் வின் பண்ணுச்சு. தொடர்ந்து லீட் ரோல்கள்ல நடிச்சாலும் கோலமாவு கோகிலா, மண்டேலா கொடுத்த அளவுக்கு மற்ற படங்கள் வெற்றியை கொடுக்கல. பொதுவா ஒருவர் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்து விட்டால் மறுபடியும் காமெடி செய்ய வரமாட்டாங்க. சந்தானம், சூரி போன்றோர் அந்த லிஸ்ட்ல தான் இருக்காங்க. ஆனா யோகி பாபுவோ அப்படி இல்லை. ஒரு பக்கம் கதையின் நாயகனாக நடிச்சாலும் மறுபக்கம் தலைவன், தலைவி, ஜெயிலர் 2 உள்ளிட்ட பல படங்கள்ல காமெடி ரோல்லையும் பண்ணிட்டு வராரு. இதுக்கிடையில ஆன் கேமரால மட்டுமில்லாம ஆஃப் கேமராலையும் யோகி பாபுவோட கவுண்டர்களும் ரியாக்ஷன்களும் பெரிய அளவுல கவனம் ஈர்த்து சிரிப்பை வர வைப்பவை. அப்படித்தான் விஷாலோட ஒரு படத்துல நடித்த போது அவருடன் அருகில் அமர்ந்து சாப்பிட்டார் யோகி. அந்த சமயத்துல விஷால் மும்மதமும் சம்மதம் என்கிற ரீதியில் கடவுளை மேலே பார்த்து வணங்க அருகே உட்கார்ந்திருந்த யோகி பாபு கொடுத்த ரியாக்ஷன் பெரிய அளவுல மீம் மெட்டீரியல் ஆச்சு. அதை வச்சு பலரும் கலாய்ச்சாங்க. இந்த நிலைமையில இது குறித்து விஜய் தனக்கு போன் செய்ததாக யோகி பாபு கூறியிருக்காரு. ஒரு விழாவில் பேசின அவரு இந்த வீடியோவை பார்த்துவிட்டு விஜய் அண்ணன் எனக்கு போன் செய்தார். ஏண்டா அந்த மனுஷனே இப்பதான் மேல வந்திருக்காரு, நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்து காலி பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நானும் இல்லையண்ணா சும்மா தான் செய்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் டே டே உன்னை பத்தி எனக்கு தெரியும், எப்படி நீ ரியாக்ஷன் கொடுப்போன்னு தெரியும் அப்படின்னு சொன்னதா யோகி பாபு சொல்லியிருந்தாரு.